வணக்கம் அன்பு நேயர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்துதான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகம் பற்றி தெரிந்து கொள்ள ஆவலோடு இருப்பவர்கள் நம்மோடு இணைந்து பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் இங்கே தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு நேயர்களே. தற்பொழுது நேற்றைய தொடர்ச்சியை பார்க்கலாம். அதாவது முதல் நாள் தொடர்ச்சியை தற்பொழுது பார்க்கலாம். ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகம் ஆடியோ புத்தகமாக உங்களுக்காக நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். பாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா? நவீன மனோதத்துவம் சில சிறப்பான விஷயங்களை கண்டுபிடித்து உள்ளது. அறிவுபூர்வமாக தான் அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆரம்பத்தில் இது நல்லதுதான். அறிவுபூர்வமாக அவைகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதால் அதன் பின்னர் விரைவில் அவைகள் அனுபவபூர்வமாகவும் அனுபவிக்கப்படும். பிராய்டு தான் இதில் மிகப்பெரிய முன்னோடி. ஆனால் அவர் ஒரு புத்தர் அல்ல. என்றாலும் கூட அவர் ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதர். ஏனெனில் மனிதனுக்குள் மிகப்பெரிய தன்னுணர்வற்ற பகுதி மறைந்துள்ளது என்பதை இந்த மனித இனத்தின் மிக பெரும் பகுதியினரை ஏற்றுக்கொள்ளும்படி முதலில் செய்தது அவர்தான். தன்னுணர்வுள்ள பகுதி 10ல் ஒரு பகுதி தான் என்றும், தன் உணர்வற்ற பகுதி தன் உணர்வுள்ள பகுதியைப் போல் 9 மடங்கு பெரியது என்றும் அவர் கண்டுபிடித்து உள்ளார். அதன் பின்னர் அவரது சீடர் ஜிங் இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னும் ஆழ்ந்து சென்று ஒன்று திரண்ட தன்னுணர்வற்ற தன்மை என்பதை கண்டுபிடித்தார். ஒவ்வொரு தனி மனித தன் உணர்வற்ற பகுதிக்கு பின்னால் ஒன்று திரண்ட ஒரு தன் உணர்வற்ற பகுதி இருப்பதாக அவர் கண்டுபிடித்து இருக்கார். இப்போது இன்னும் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க யாராவது தேவை. அந்த விஷயம் அங்கே உள்ளது. எனவே மனோதத்துவ விசாரணைகள் நடந்து கொண்டிருப்பதால் விரைவில் அது கண்டுபிடிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் பிரபஞ்ச தன் உணர்வற்ற பகுதி. புத்தர்கள் அதை பற்றி பேசி உள்ளனர். எனவே நாம் உங்களது தன்னுணர்வற்ற மனதை பற்றி பேசலாம். அது ஒரு மெலிதான விஷயம். அது உங்களது உயிரின் மிக சிறிய பகுதி. அந்த தன் உணர்வற்ற பகுதிக்கு பின்னால் தன் உணர்வற்ற, அதாவது சப்கான்சியஸ் பகுதி உள்ளது. அது தெளிவற்றது. அது கிசுகிசுப்பதை நீங்கள் கேட்கலாம், ஆனால் அதை இன்னவென்று உங்களால் சொல்ல முடியாது. அது எப்போது தன் உணர்வற்ற மனிதன் பின்னால் இருந்து கொண்டு அதை இழுத்து கொண்டே இருக்கும். மூன்றாவது இருப்பது தன் உணர்வற்ற மனம். இதை நீங்கள் கனவு காணும் போது மட்டும் அல்லது நீங்கள் போதை மருந்துகளை உட்கொள்ளும் போது மட்டுமே சந்திக்க முடியும். அதன் பிறகு இந்த ஒன்று திரண்ட தன் உணர்வற்ற மனம் உள்ளது. நீங்கள் உங்களது தன் உணர்வற்ற மனதிற்குள் சென்று ஆழ்ந்த விசாரணை மேற்கொள்ளும் போது மட்டுமே நீங்கள் அதை சந்திக்க இயலும். மேலும் இன்னும் நீங்கள் ஆழ்ந்து சென்றால், அதற்கு மேலும் பயணம் செய்தால் நீங்கள் இந்த பிரபஞ்ச தன் உணர்வற்ற பகுதியை காண முடியும். இந்த பிரபஞ்ச தன் உணர்வற்ற, அதாவது தன் உணர்வற்ற பகுதி என்பதுதான் இந்த இயற்கை. ஒன்று திரண்ட தன் உணர்வற்ற பகுதி என்பது இதுவரை வாழ்ந்துள்ள இந்த மொத்த மனித இனத்தை சார்ந்தது. அது உங்களில் ஒரு பகுதி. அதன் பின்னர் தன் உணர்வற்ற பகுதி என்பது உங்களது தனிப்பட்ட தன் உணர்வற்ற பகுதி ஆகும். அது இந்த சமுதாயம் உங்களுக்குள் அடக்கி வைத்துள்ள பகுதியாகும். அது உங்களை வெளிப்படுத்த விடாமல் செய்துவிட்ட பகுதியாகும். அதனால்தான் அது பின்புற வாசல் வழியாக இரவில் உங்களது கனவுகளில் வருகிறது. அதன் பின்னர் தன் உணர்வுள்ள மனம். நான் அதை தன் உணர்வுள்ள மனம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மனம் என்று கூறுகிறேன். ஏனெனில் அது வெறுமனே அழைக்கின்ற மனமாக மட்டுமே இருக்கிறது. அது மிகவும் சிறிய பகுதி. வெறும் கண் சிமிட்டும் நேரம்தான் இருப்பது. ஆனால் அது வெறும் கண் சிமிட்டும் நேரம் மட்டுமே இருப்பதாக இருந்தாலும் கூட அது மிகவும் முக்கியமானது. ஏனெனில் அதில்தான் விதை உள்ளது. விதைகள் எப்போதுமே சிறியவையாக தான் இருக்கும். அதில் அதிக சக்தி உள்ளது. இப்போது முற்றிலும் புதியதொரு பரிமாணம் திறக்கப்படுகிறது. தன்னுணர்வற்ற நிலைக்கு கீழே ஃப்ராய்டு எப்படி பல பரிமாணங்களை வெளியில் கொண்டு வந்தாரோ அதே போன்று அரவிந்தர் அவர்கள் தன் உணர்வுக்கு மேலே உள்ள பரிமாணங்களை வெளிக்கொண்டு வந்தார். இந்த யுகத்தில் ஃப்ராய்டும் அரவிந்தரும் மிகவும் முக்கியமான நபர்களில் இருவர் ஆவார்கள். இருவருமே அறிவுஜீவிகள். அவர்களில் ஒருவர் கூட விழிப்புணர்வு பெற்றவர்கள் இல்லை. ஆனாலும் கூட இருவரும் இந்த மனித இனத்திற்கு மிகப்பெரிய சேவை செய்துள்ளார்கள். மேலெழுந்த வாரியாக பருப்பதற்கு நாம் சிறியவர் போல தோன்றினாலும் கூட நாம் அந்த அளவுக்கு சிறியவர்கள் அல்ல என்பதை நாம் அறிவுபூர்வமாக உணர்வதற்கு அவர்கள் வழிவகுத்தார்கள். அந்த மேற்பரப்பு நமக்குள் உள்ள ஆழத்தையும் உயரத்தையும் மறைத்து கொண்டு உள்ளது என்றனர்.
அதில் ஃப்ராய்டு அதன் ஆழத்தில் சென்றார். அரவிந்தர் உயரத்தை ஊடுருவி செல்ல முயற்சி செய்தார். நாம் தன் உணர்வுள்ள மனம் என்று அழைக்கின்ற அந்த மனதிற்கு மேல்தான் உண்மையான தன் உணர்வுள்ள மனம் உள்ளது. அதை நீங்கள் தியானத்தின் மூலம்தான் பெற முடியும். உங்களது சாதாரண தன் உணர்வுள்ள மனதுடன் தியானமும் சேரும்போது அது உண்மையிலேயே தன் உணர்வுள்ள மனமாக ஆகிறது. இந்த உண்மையான தன் உணர்வுள்ள மனதிற்கு மேலே தான் உச்ச தன் உணர்வுள்ள மனம் இருக்கிறது. நீங்கள் தியானம் செய்யும்போது உங்களுக்கு சில நொடி பொழுது அனுபவங்கள் மட்டுமே கிடைக்கும். தியானம் என்பது இருட்டில் துளாவுவது. ஆம், தியானத்தில் உங்களுக்கு சில ஜன்னல்கள் திறக்கப்படும். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் கீழே விழுந்து விடுவீர்கள். உச்ச தன் உணர்வுள்ள மனம் என்றால் சமாதி நிலை என்று அர்த்தம். அப்போது உங்களுக்கு ஸ்படிகம் போன்ற தெல்ல தெளிவான உணர்வுறுதல் கிடைக்கும். நீங்கள் ஒரு ஒருங்கிணைந்த விழிப்புணர்வை பெறுவீர்கள். இப்போது நீங்கள் இதற்கும் கீழே வர விட முடியாது. அது உங்களுடையதாக இருக்கும். தூக்கத்தில் கூட அது உங்களோடு இருக்கும். இந்த உச்ச தன் உணர்வுள்ள மனதிற்கு மேலேதான் ஒன்று திரண்ட உச்ச தன் உணர்வுள்ள நிலை உள்ளது. இந்த ஒன்று திரண்ட உச்ச தன் உணர்வு நிலையை தான் மதங்களில் கடவுள் என்று அறியப்படுகிறது. மேலும் இந்த ஒன்று திரண்ட உச்ச தன் உணர்விற்கு மேலாக பிரபஞ்ச உச்ச தன் உணர்வு நிலை உள்ளது. இது கடவுள்களின் நிலைக்கு மேலே போகிறது. புத்தர் இதை நிர்வாண நிலை என்று அழைக்கிறார். மகாவீரர் இதை கைவல்யம் என்கிறார். இந்து மறை ஞானிகள் இதை மோட்சம் என்று அழைக்கிறார்கள். நீங்கள் இதை சத்தியம் என்று அழைக்கலாம். இதனுடைய தொடர்ச்சி அன்பு நேயர்களே, தொடர்ந்து காத்திருங்கள். நாளை இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். இந்த அற்புதமான விழிப்புணர்வு ஆடியோ புத்தக வாசிப்பை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். ஓசோவின் கருத்துக்களில் ஆர்வமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் இந்த அற்புதமான விஷயத்தை கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இதனுடன் நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதன் தொடர்ச்சியை பார்க்கலாம். அன்பு நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. நன்றி அன்பு நேயர் சொந்தங்களே.